ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்டியான மட்டன் பிரியாணி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி மட்டன் பீசஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சூப் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த சூப்லேருந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மழைக்கு சளியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். மட்டன் பீசஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம். இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்சஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி மட்டன் பீசஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 பெரிய டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இதோட சால்ட் ஆட் பண்ணல. மட்டன் நல்லா வேகிறதுக்கு 5லேருந்து 6 விசில் தேவைப்படும். சூப் ரெடி ஆனதும் அதே குக்கரில் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் ஹீட் ஆனதும் அதில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 3 க்ரீன் சில்லி, 1 பே லீஃப், 4 கார்டமம், ஸ்டார் அனீஸ் ஒரு சின்ன பீஸ், 4 க்ளவுஸ், ஒரு மராட்டி மொக்கு, அப்புறம் 4 சின்ன பீஸ் சின்னமன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 4 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆனியனை மற்ற ஸ்பைசஸோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதோட ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். அப்படி இல்லைன்னா பச்சை வாசனை உங்களுக்கு பிரியாணியில் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு 2 குச்சி புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 இலை இருந்தால் போதும். இது 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் ஜீரக சம்பா ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அந்த ஜீரக சம்பா அரிசி எடுத்து இதோட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அரிசி உடையாமல் ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரிசி 1 கப் எடுக்கிறோன்னா தண்ணி 2 கப் எடுத்துக்கலாம். அதாவது 1க்கு 2 கப் தண்ணி. நம்ம இங்கே தண்ணிக்கு பதிலாக ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சூப் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.5 கப் ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சதுக்கு 3 கப் சூப் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாய் வீட்டு மட்டன் பிரியாணிக்கும் நம்ம நார்மலாக பண்ணுற மட்டன் பிரியாணிக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ், நம்ம கர்ட் ஆட் பண்ண மாட்டோம் அவ்வளோவா. ஸோ இந்த கர்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 கப் கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடவை.
ஃபைனலாக இதோட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் நெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் இறக்கி வச்சு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி. இன்றைக்கி டேஸ்டியான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.